தியோதர் தஸ்தயேவ்ஸ்கி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு எழுத்தாளர். அவர பத்தின நெறைய அபிப்பிராயங்கள் இருக்கு. அவர பத்தி சொல்லணும் அப்டின்னா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு கடவுளின் குணமும், சாத்தானுடைய குணமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்டிங்கிற மாரியான ஒரு கருத்துருவாக்கம் இருக்கும். ஏன்னா, அவர் எப்ப அதிகமா சில நேரங்கள்ல கோவப்படுவாரு. சில நேரங்கள்ல வந்து ரொம்ப சாந்தமா ஆயிடுவாரு. சில நேரம் அவர் என்ன பண்றதுன்னே தெரியாது அப்டிங்கிற மாரியான ஒரு ஒரு மனநிலையோட தான் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். வாழ்க்கையில எப்பயாச்சும் ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்ல ஏன் இப்படிலாம் இருக்கு? அப்படின்னு யோசிக்கும்போது நான் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை யாருடையதாக இருக்கும் அப்படின்னா, தஸ்தயேவ்ஸ்கியினுடைய வாழ்க்கையா தான் இருக்கும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவரு வந்து ஒரு 1849ல ஒரு 21 பேர ஒரு தேச துரோக குற்றத்திற்காக ஒரு ஒரு கிரவுண்ட்ல நிக்க வைக்கிறாங்க. அந்த கிரவுண்ட் வந்து செமினோவ் கிரவுண்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல அவங்களோட உயிர் வந்து போக போகுது. அதோட குற்றம் என்னன்னா, அரசுக்கு எதிரா அவங்க வந்து வேலை செஞ்சாங்க, பேசுனாங்க அப்படிங்கிறது தான். அந்த சில நொடிகள்ல வந்துட்டு அ எல்லாருமே யோசிக்கிறாங்க. எனக்கு இந்த இழந்து போன ஒரு வாழ்க்கை திரும்ப கிடைச்சா எவ்வளோ ஒரு நல்லாருக்கும். நான் வந்து என்னோட வாழ்க்கையினுடைய மொத்த வாழ்க்கை நான் திரும்ப வாழ்வேனே! ஒருவேள நான் இதுவரைக்கும் செய்யாத சில விஷயங்கள் நான் செய்வேனே! இல்ல ஒருவேள எனக்கு திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிருக்கும். இல்ல என்னோட கடைசி காலம் வரைக்கும் நான் எனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைய நான் வந்து வாழ்ந்துட்டு போகுவேனே! இல்ல எனக்கு பிடித்த மாணவர்களோட நான் இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு யோசனையோட, அந்த ஒரு பரிதபிப்போட அந்த இடத்துல தஸ்தயேவ்ஸ்கி வந்து நின்னுட்டுருக்காரு அந்த கிரவுண்ட்ல. ஸோ அந்த ஒரு அவரு இறக்க போறதுக்கு ஒரு சில மணி துளிகள் முன்னாடி ஒரு குதிரை வீரன் வந்து ஒரு ஆணையோட வராங்க. அந்த ஆணையில என்ன இருக்கு அப்படின்னா, அந்த 21 பேரும் சைபீரியாக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையோட வராங்க. அந்த நேரத்துல அவர் அடைந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஏன்னா திரும்பவும் அவருக்கு வந்து திரும்ப அந்த வாழ்க்கையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தருணத்துல அந்த ஒரு சில மணித்துளிகள்ல அவருக்கான அந்த வாழ்க்கை வந்து திரும்ப அவருக்கு கிடைக்குது. அவரு சிறைக்கு போன பிறகு அவர் பார்த்த எல்லா மனிதர்களும் அப்படின்னு பார்க்கும்போது குற்றம் செஞ்சுட்டு வந்த மனிதர்களாக இருக்காங்க. நிறைய நோயுற்ற மனிதர்களாக இருக்காங்க. நிறைய மனநிலைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. இவர்களை சந்தித்த பிறகுதான் அவருக்கு ஒரு ஆன்ம தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது. இவர்கள் கிட்ட இருந்து கத்துட்ட நிறைய விஷயங்கள் தான் அந்த புத்தகத்திலையும் தஸ்தயேவ்ஸ்கி வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதனால தான் நிறைய மனோ தத்துவவாதிகள் கூட இவருடைய புத்தகங்களையோ, இவருடைய அந்த வார்த்தைகள், இவருடைய அந்த புத்தகங்கள வந்து அவங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸா அவங்க எடுத்துக்கிற ஒரு ஒரு விஷயமா வந்து மாறுது. எதுக்காக இவ்வளோத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னா